அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம கார சட்னி எப்படி வைக்க போகிறோம் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இது ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இதை பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் 3 சேர்த்துருக்கேன். இது கூட அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 பூண்டு, ஒரு தக்காளி, கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. கார சட்னியில் இந்த மாதிரி வெல்லம் சேர்க்கும் போது நம்ம சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. வத்தல் இல்லாதனால நான் பவுடர் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட வத்தல் இருந்தால் நீங்கள் அதுவே சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் அப்படியும் தொட்டு சாப்பிட்லாம், இல்லை தாளிச்சும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி தாளித்து தான் காட்ட போகிறேன். அடுப்பில் ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக கடுகு, உளுந்து சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு இந்த கார சட்னி எடுத்து உள்ளே சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா வற்றி கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி இப்போ நீங்கள் இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கார சட்னி ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.